அளவுக்கு ஏதோ ஒரு சிந்தையோடு தான் வந்து உட்கார்றமே கண்டி வேற எந்த ஒரு சிந்தை தேவனோட வார்த்தைக்கே நாங்கள் செவி கொடுத்து வரல ஐயா. தேவன் சொன்ன வார்த்தை காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொன்ன வார்த்தை பிரகாரம் நாங்கள் வாசுபடியிலே இருந்து தான் நாங்கள் கடந்து போனோம். ஆமாம் ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே கொடுத்த வார்த்தை பார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரே 3 மனிதனை தேர்ந்தெடுத்து 5 தாளண்டு ஆண்டவரே 2 ஆமாம் ஆண்டவரே 3 தாளண்டு கொடுத்து ஆண்டவரே அந்த மனுஷனை எப்படி ஆண்டவரே தேவன் கொடுத்த ஆண்டவரே வேதாமத்தை எங்களை ஒவ்வொரு நாளும் தானிக்கும்படியாக நீ கொடுத்த வார்த்தை அந்த வேதாமத்தை எடுத்து ஆண்டவரை பத்திரமாக நாங்கள் வச்சுட்டு ஆண்டவரை தகப்பனே இருக்கிற சூழ்நிலை தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஆனாலும் வாசித்து அந்த தாளத்தை வாசித்து போனங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உயர்வுல தான் காணப்பட்டாங்களே தாண்டவரி. ஆமாம் ஆண்டவரி, எங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? தேவனோட வார்த்தையை கேட்டாங்க, தேவனோட வசனத்தை வாசித்தாங்கள். ஆமாம் ஆண்டவரி, மோசையை மலை மேலே ஏறி ஆண்டவர் தகப்பனே அவர் பாரத்தை சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவரை ஜெயம் பெற்றாங்கன்று தான் ஆண்டவரி வார்த்தை சொல்லுது. அதே மாதிரி தான் நாங்கள் ஆண்டவரை வாசிக்காத ஆண்டவரி ஒரு தாளம் தேவ சமூகத்தில் அந்த ஒரு தாளத்தை வச்சுக்கொண்டு இன்னும் நாங்கள் ஆண்டவரே மணியாட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோமா கண்டி அந்த ஒரு தாளத்தை வச்சு ஆண்டவரே நாங்கள் பெருகி ஆண்டவரே ஓட எங்களுக்கு ஆண்டவரே மனம் இல்லாத திறனை இல்லாத அதுக்கேற்ற பலம் இல்லாத அதுக்கேற்ற நாணம் அறிவு புத்தி இல்லாத தான் நாங்கள் கடக்கிறோமா கண்டி. ஆமாம் ஆண்டவரே, இந்த 5 தாளந்து வச்சிருந்தவங்க ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே ஆமாம் எல்லா இடத்துலையும் ஓடி தேவனோட வார்த்தையை சொன்னாங்க, தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க, தேவனோட வார்த்தையை பேசினாங்க. இன்னைக்கு ஆண்டவரே எவ்வளோ பேர் சாட்சியாக ஆண்டவரே இந்த சமூகத்தில் நிறுத்தி வச்சு இருக்கிறீங்க அப்பா, நன்றி அப்பா. ஆமாம் ஆண்டவரே, அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் தேவன் சொன்ன வார்த்தை. விதைய ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைங்கன்னு சொன்ன தேவை, கல்லுலையும் முள்ளுலையும் பாறையிலும் விதைக்கக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே, இதில் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைத்த விதைத்தான் இன்னைக்கு ஆண்டவரே பேரும் புகழோடு இருக்கிற ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்கள் அநேக மனிதர்கள் அநேக குடும்பங்கள் கல்லுலேயே ஆண்டவரே தகப்பனே முள்ளில் விளைத்து கொண்டவங்க தான் நாங்கள். இன்னமும் ஆண்டவரே அந்த வாசிப்படியில் தான் இருக்கிறோம். அந்த வாசிப்படியை விட்டு நாங்கள் இன்னும் வரவில்லை ஐயா. அந்த வாசிப்படியிலே இருந்து கொண்டு இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது. மற்றவங்க வாழ்க்கை இல்லைப்பா, என் வாழ்க்கையை பாரு ராஜா. இன்னும் நான் வாசிப்படியில தான் இருக்கிறேன், இன்னும் வாசிப்படியிலே தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை ஆண்டவரே தகப்பனே 60 30 100 பெருகாக ஆண்டவரே அறுக்க ஆண்டவரே அந்த வார்த்தை தான். ஆமாம் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த வார்த்தை. அதுபோல் ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த தாளத்தை ஆமாம் எங்களுக்கு கொடுத்த இந்த தாளத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அநேக பேருக்கு பயன்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்கிறாஜா. இன்றைக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை இன்னும் எங்கள் வழியில் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை எங்களை ஆண்டவர் உணர்த்தும்படியாக ஆண்டவரே கிருபை கூடப்பா. அவரோட அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களை வந்தவனமாக போகாத அளவுக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு உள்பட்டவங்களாக இந்த வார்த்தையை நாங்கள் தானிக்கிறவங்களாக எங்களை காக்கும்படியாக பெருகும்படியாக வளரும்படியாக ஜீவிக்க முடியாமல் எங்களுக்கு கிருபை செய்கிறாஜா. அவரோட அன்பு கரத்தில் ஒப்பிடுகிறேன். கொடுத்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்த தாசனை நம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன். இன்னும் நல்ல பலப்படுத்தி ஆண்டவரே இன்னும் நல்ல ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற மன்னாவை எங்களுக்கு ஆண்டவரே தந்தருள் வேண்டும் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்குறோம் அப்பா. ஆண்டவரே தாசனை ஆண்டவரே பாதுகாத்துக்கொள், நல்ல சரிகளத்தில் பலத்தை கொடு, நல்ல சுகத்தை கொடுத்து இன்னும் ஆண்டவரே இந்த மந்தைய அன்னைக்கு ஆண்டு தகப்பனே சாலோமன் கேட்டார், இந்த மந்தைய ஆண்டவரை நாங்கள் வழி நடக்க எனக்கு நல்ல நாணத்தை கொடுப்பா என்னை கேட்ட வார்த்தை பிரகாரம் இந்த மகனுக்கு நல்ல நாணத்தை கொடுத்து வழி நடக்க கிருபை செய். உங்களோட அன்பு கரத்தில் அப்பா தாயாரும் கரத்தில் ஒப்பிடுகிற தாயாரை கூட பாதுகாத்துக்கொள், அவங்களுக்கு நல்ல சுகம் பலத்தோடு கொடுத்து இன்னும் பிள்ளையோடு இருந்து இந்த ஊழியம் என்ற பாதையில் ஆண்டவரை பெருகி வர உயர்ந்து வர இன்னும் எல்லாத்திலையும் ஆண்டவர் சிறந்து வர ஆண்டவரை கிருபை கொடு. உங்களோட அன்பு கரத்தில் எங்களை முழுமையாக ஆண்டவர் எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரும் உங்களோட அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.